ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுட்டரிக்கும் வெயிலில் நீர் எங்களுக்கு கோடை மழையாக இருக்கிறபடியால் உம்மை சோத்தரிக்கிறோம். பசியுள்ள ஆத்மாவை கர்த்தர் ஆண்டவரை திருப்தியாக்கி கவனமுள்ள ஆத்மாவை ஆண்டவரை கர்த்தாவே நீர் திருப்திப்படுத்துகிறீர். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கர்த்தாவே எங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனைகளிலும் நீர்தான் பரிகாரியாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய அடைக்கலம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தல் கிடைப்பதாக. ஆபத்து காலத்தில் எங்கள் பரிகாரியாக இருப்பீராக. இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குவீராக. உமக்கு வழி இருக்கிறது கர்த்தாவே, உம்மால் முடியும் தகப்பனே. இந்த நாளில் இந்த செய்தி அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, தேவ சத்தமாகவே ஆண்டவரே ஒவ்வொருத்தர் காதிலையும் விடுவதாக. இயேசுனுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 116:6-7 வசனம். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பைபிளில் இருக்குதா? தேடி பார்க்கணும். அங்கே தாவீது ராஜா ஒரு அனுபவத்தை கொண்டு வருகிறார். என்ன அனுபவத்தை கொண்டு வருகிறார்? நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். அதாவது என்ன காரியம்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரச்சனைகளும் பரிகாரமும். பிரச்சனையிலிருந்து யார் விடுதலை தர்றது? இன்றைக்கி உனக்கு இருக்க பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஐயோ, இந்த மாதம் செலவுகளை எப்படி சமாளிப்பது? கட்டி கொண்டிருக்க வீட்டை கட்டி முடிக்க முடியுமா? திருமணத்துக்கு சவரன் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்குத. எப்படி நகை வாங்கிறது? எப்படி 2 பிள்ளைகளை கடத்துறது? இதுதான் உன் பிரச்சனை. இதுக்கு பரிகாரி யார்? இதுதான் இன்றைக்கு ஆவியானவர் கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, பல நாட்களுக்கு முன்பதாக, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். இன்றைக்கு நீ மெலிந்து போய் இருக்கிறாயோ? ஒருவேளை இந்த வீட்டினுடைய பாரம் உன்னை அழித்து கொண்டு இருப்பதினாலே உன் மனது மிகவும் மெலிந்து போய் இருக்கிறதோ? இந்த அண்ணன் தம்பி பிரச்சனை உன்னை அழித்து கொண்டு இருப்பதினாலே உன்னுடைய மனது மிகவும் மெலிந்து போய் இருக்கிறதோ? இந்த கடன்ங்கிற பாரம் உன்னை அழித்து கொண்டு இருப்பதினாலே உன்னுடைய மனது மிகவும் மெலிந்து போய் இருக்கிறதோ? நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் அது நசுங்கி போனதினாலே, நன்றாக நடந்து கொண்டிருந்த தொழில் அது படிப்படியாக சரிந்து போய் கொண்டு இருப்பதினாலே நீ மெலிந்து போய் இருக்கிறாயோ? உன்னுடைய மனதானது மெலிந்து போய் இருக்கிறதோ? முன்பே மாதிரி எழும்பி காலையில் எழுந்து ஓட முடியவில்லையோ? உனக்கு ஒரு பரிகாரியை நான் காட்டுகிறேன், உனக்கு ஒரு வழிகாட்டியை நான் காட்டுகிறேன். அது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் மெலிந்து போனேன். தாவீது ராஜா சொல்லுகிறார். எத்தனை தடவை அவர் மெலிந்தார் தெரியுமா? ஒரு தடவை அவருடைய சொந்த மகனே, ஐயா ஈட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் ஐயா அப்சலோம், நீ மாத்திரம் தான் ராஜாவாக இருக்கணுமா? கிளட்டு போயல, நீ எத்தனை வருஷம் ராஜாவாக இருப்பா? நான் வர்றேன்டா. ஓட ஓட இந்த தாவீதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறான் பாருங்க. மெலிந்து போனாரியா. அந்த ஆபத்திலிருந்தும் மகனுடைய தந்திரத்திலிருந்தும் மந்திரத்திலிருந்தும் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். இன்றைக்கு உன்னுடைய சொந்த ஜனம் உனக்கு எதிராக வந்திருக்கிறதோ? நீ சென்னையில் அழைத்து கொண்டு வந்து வியாபாரத்தை காட்டியிருப்பா. அவன் உனக்கு விரோதமாக உனக்கு பக்கத்தில் தான் கடை போட்டு ஒன்றையை க்ளோஸ் பண்ணுறதா அவனுக்கு வேலையாக இருக்கும். நீ மெலிந்து போய் இருக்கிறாயோ? ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். மனுஷன் யுத்தம் பண்ண மாட்டான். மனுஷன் வாய் திறக்க மாட்டான். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ உனக்காக வாதாடுவார் என்று நீ அவரை அழைத்து கொண்டு வந்தால் அவன் அந்த பக்கமும் போயிட்டு 2 பக்கமும் நமக்கு ஏன் வம்புனி போயிட்டு இருப்பான். ஆண்டவர் உனக்காக வாதாடுவார். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அருமையான வார்த்தையா. தாவீது ராஜா சங்கீதம் 116:6 சொல்கிறாரு, நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். இன்றைக்கு நீ மெலிந்து போய் இருக்கிறாயா? அக்கா வீட்டுக்காரருக்கு உதவி செய்ய போய் இருக்கிற நகையெல்லாம் கலத்தி கொடுத்து இன்றைக்கி நகையும் திரும்ப பாட்டி தரமாட்டேங்கிறாரு. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விதாரம், ஒரு கேள்வி புதாரமாக வந்திருக்கிறதே. நீ மெலிந்து போய் இருக்கிறாயோ? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே உன் கண்ணீரை ஊற்றிவிடு. அவருடைய இரக்கம் உனக்கு கிடைப்பதாக, அவருடைய காருண்யம் உனக்கு கிடைப்பதாக. அவர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறவர். உன்னிடத்திலே இருக்கிற உண்மை அவருக்கு தெரிந்திருக்கிறது. உன்னிடத்திலே இருக்கிற நீ எந்த காரியத்தில் எப்படி வீழ்த்தப்பட்டு போனாய், எப்படி தாழ்த்தப்பட்டு போனாய், யாருடைய சூழ்ச்சியினாலே நீ வீழ்த்தப்பட்டு போனாய், ஆண்டவருக்கு தெரியும்.
ஆண்டவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை. யோசேப்பு 2 வருட காலங்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கின்ற போது ஆண்டவருக்கு தெரியாமலா இருந்துச்சு? தெரிந்தது. ஆண்டவர் ஒரு நேரத்தை எதிர்பார்த்து வைத்திருந்தார். ஐயா, அவனை உயர்ந்தவனாக கொண்டு வர வேண்டும், எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கும் குடும்பத்துக்காக நீ செய்த தியாகங்களை உன்னுடைய வீட்டார் உன்னை புறக்கணித்தாலும் கூட, அந்த தியாகங்களை உதாசீனம் பண்ணினாலும் கூட கடவுள் மறக்க மாட்டார். எவ்வளவு அருமையான பிள்ளை! இந்த பிள்ளையை ஓரங்கட்டுறாங்களே, இந்த மனுஷனை ஓரங்கட்டுறாங்களே, இவனுக்கு நியாயப்படி வர வேண்டிய சொத்து வியாஜ்யங்களை அமுக்க பார்க்குறாங்களே. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ ரொம்ப மெலிந்து போனாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை புஷ்டி பண்ண போகிறார். உன்னை தடிமனாக கொண்டு வரப்போகிறார். உன்னை நிலைநிறுத்தப் போகிறார். இந்த பூமியிலே தான் நீ வாழ்கின்ற நாட்களிலே எந்த அளவுக்கு மெலிந்து போனாயோ, எந்த அளவு இலக்கரமாக இருந்தாயோ, இலக்கரிக்கப்பட்டு போனாயோ, அந்த அளவுக்கு தேவன் உன்னை புஷ்டி உள்ளவனாக, பசுமை உள்ளவனாக, சாந்தம் உள்ளவனாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செழிப்பு உள்ளவனாக உன்னை உயர்த்த கொண்டு வருவார். உன்னை தூக்கி நிறுத்துவார். அவரை நோக்கி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எந்த மனுஷனும் மாயை என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று பின்னாடி தாவீது ராஜா கொண்டு வருகிறார். கர்த்தாவே, மாயை மாயை மாயை. ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் எல்லாரும் மாயை தகப்பனே. நாங்கள் எழும்புவதற்கு தான் முயற்சி பண்ணுகிறோமே தவிர, இந்த பொல்லாத மனிதர்கள் மூலமாக மறக்கடிக்கப்பட்ட, கீழே தள்ளப்பட்ட இவர்கள் ஒவ்வொருவரையும் நிலைத்தருளுவீராக. ஆண்டவரே, இவர்களுடைய தொழில்களை நினைத்தருளுவீராக. மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் ஆண்டவரை மாட்டிக்கொண்டு தெரிகிற இவர்களுடைய தொழில்களை கர்த்தர் தூக்கி நிறுத்துவீராக. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு ஆண்டவர் நடுத்தருளை வந்திருக்க இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவீராக. தேவனே, மெலிந்து போயிருக்கிற இந்த ஆத்மாவுக்கு, மெலிந்து போயிருக்கிற இந்த தம்பிக்கு, மெலிந்து போயிருக்கிற இந்த தங்கைக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இவர்களை தூக்கி நிறுத்துங்க கர்த்தாவே. இவர்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இவங்களை கொண்டு வாங்க. தேவனாலே முடியும் தகப்பனே. நீரே பரிகாரி, பிரச்சனைக்கு பரிகாரி நீரே தகப்பனே. ஆண்டவரை ஒருவரையும் கைவிடாதிருப்பீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.